ஒருவர் பயான் பண்ணும்போது அவர் இந்த விஷயத்தை சொல்கிறாரு. இந்த தௌஹீத் வாகிகள் இருக்காங்களே, அவங்க எல்லா பயான்லையும் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அவுலியாக்கள் எங்கிருந்து கேட்டாலும் அவர்கள் கேட்பார்கள், எந்த மொழியில் கேட்டாலும் அவர்கள் கேட்பார்கள், எத்தனை பேர் கேட்டாலும் கேட்பார்கள், எந்த ஊரிலிருந்து கேட்டாலும் கேட்பார்கள். இப்படி அவுலியாக்களுக்கு கேட்க முடியுமா? இந்த சக்தியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறானா? இப்படி ஒரு கேள்வியை இந்த தௌஹீத்வாதிகள் எல்லா மேடைகளிலும் பேசுகிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கூகுள் நிறுவனத்தில் போய் கூகுளில் போய் ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும், எந்த மொழியில் கேட்டாலும் பதில் வருது, எத்தனை பேர் கேட்டாலும் பதில் வருது, எந்த ஊரிலிருந்து எந்த மொழியில் பேசினாலும் அதுக்கு பதில் வருது. இது விஞ்ஞானம், அது மெஞ்ஞானம். இதுக்கு தங்களுடைய பதில் என்ன? இந்த மாதிரி அவர் பேசுகிறாரு, இதுக்கு தாங்கள் பதில் சொல்லுங்கள். மரணித்தவர்கள், இறந்தவர்கள் அவர்களிடத்தில் போய் கேட்கிற பொழுது எந்த மொழியில் கேட்டாலும், எத்துணை பேர் கேட்டாலும், எந்த நேரத்தில் கேட்டாலும் அவர்களால் பதிலளிக்க இயலாது, அவர்கள் காதுகளுக்கு விழாது என்றால், ஒரு கூகுள் நவீன கருவியாக இருக்கிற, அறிவியலின் வளர்ச்சியாக இருக்கிற ஒரு கூகுள் மலையாளத்தில் சர்ச் பண்ணாலும் ரிசல்ட் தருது, ஹிந்தியில் சர்ச் பண்ணாலும் தேடினாலும் அதற்கான முடிவுகளை தருகிறது. தமிழ், ஆங்கிலம், என்னென்ன மொழிகள் இருக்கிறதோ எந்த மொழியில் தேடினாலும் அதிலிருந்து பதில் கிடைக்கிறது. இது விஞ்ஞானம், அது மெஞ்ஞானம். இதனால் முடியும்னா அவுலியாவால் முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக இந்த ஒப்பீடு இருக்கிறதல்லவா, இந்த ஒப்பீடை ஒரு மோசமான ஒப்பீடு தான். அந்த பேசியவர் இது மாதிரியான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி கொண்டிருக்கிறது. அதுவும் சமூக வலைதளத்தில் தௌஹீது கொள்கையை பேசுகிற நபர்களின் வீடியோக்கள் எவ்வளவு வேகமாய் பரவுகிறதோ அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் இது மாதிரியான கட்டுக்கதைகளும் பரவுவதை பார்க்கிறோம். அதில் சமீபத்தில் ஒரு 2 மாதத்திற்கு முன்பு ரொம்ப வைரலான ஒரு வீடியோ, திண்டுக்கல் பக்கத்தில், திண்டுக்கல் மாவட்டம், அதற்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அங்கே ராதா பாபான்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறாரு. அவர் மௌத்தம் ஆயிட்டார். அவருக்கு ஒரு தர்காவை கட்டி எழுப்பிட்டாங்க. யூடியூப் சேனல்ல இருந்து அந்த ராதா பாபா அவர்களுக்கு வருடந்தோறும் ஒரு நாளில், வருடத்தில் ஒரு நாளில் ஒரு விழா ஒன்று எடுக்கிறாங்க. பயங்கரமான கூட்டம் குழுமுகிறது, ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த தர்காவுக்கு போகிறத ஒரு யூடியூப் சேனல்ல தனியார் நபர் ஒருவர் பார்த்து பேட்டி எடுக்க போயிட்டார். தர்கா கமிட்டியினுடைய தலைவரை போய் பேட்டி எடுக்கிறார். இவர் யாரு, இவர் பெயர் என்ன, இவருக்கு ஏன் இவ்வளோ கூட்டம் குழுமுகிறது அப்படின்னு கேட்ட உடனே தர்கா கமிட்டி தலைவர் சொல்றாரு, இவர் பெயர் தான் ராதா பாபா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்றார். எடுத்த உடனே ஒரே அடி, ரலியல்லாஹு அன்ஹுவாம். ரலியல்லாஹு அன்ஹு என்றால் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்கிற வாசக அமைப்பில் ரலியல்லாஹு அன்ஹு என்கிறோம், நபி தோழர்களுக்கு சொல்லுகிறோம். சரி, அதை கூட சொல்லிட்டு போங்க, அது மறைவான ஞானம், அல்லாஹ் அவங்கள பொருந்திக்கிட்டானான்னு தெரியல, சரி அதை கூட விட்டுடலாம். பிறகு சொல்லுகிறார், இவருடைய மகிமைகள் ஏராளம். அதில் ஒன்று என்ன தெரியுமா, நாங்கள் 5 நேர தொழுகைக்காக ஒழு செய்வோம். ஒழு செய்கிற பொழுது வெளியில் இருக்கிற உறுப்புகளை தான் நாங்கள் கழுவோம். ஆனால் இந்த ராதா பாபா அவர்கள் உள்ள இருக்கிற உறுப்பையும் கழுவார். இப்படி பேட்டி கொடுக்கிறார். உள்ள இருக்கிற உறுப்பை கழுவார்னா புரியலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு அந்த பேட்டியாளர் கேட்கிறார். உடைய உள்ள இருக்கிற குடலை வாய் வழியா வெளியெடுத்து அதில் இருக்கிற அசுத்தத்தையும் கழுவி தான் சுத்தப்படுத்தி தொழுகைக்கு செல்வார். உடனே அந்த ஆள் விடலை, திரும்ப கேட்கிறார், வெளியே வந்த குடலை எப்படி உள்ள அனுப்புவாரு? வாய் வழியாத்தான் அனுப்புவாரு. வாய் வழியாத்தானே எடுத்தாரு, வாய் வழியாத்தான் உள்ள அனுப்புவாரு. இது மாதிரி ஏராளமான கப்சாக்கள், கட்டுக்கதைகள் அவுலியாக்களின் பெயரால்
சமூக வலைதளத்தில் பரவுவதை பார்க்கிறோம். எதற்கு இதை சொல்கிறேன்? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சில பேர் இது போன்ற உரைகளை எல்லாம் கேட்கிறார்கள். இதை பேசுபவர்களும் விவரம் இல்லாதவங்களும் பேசுறாங்க, மார்க்கம் படித்தவங்களும் பேசுறாங்க. ஒரு அவுலியா என்கிற பெயரால் ஒருவரை நாங்கள் அழைக்கிறோம். அவருக்கு கேட்காது என்கிறீர்களே, அவர்களுக்கு மொழி தெரியாது என்கிறீர்களே, அப்புறம் கூகுளுக்கு தெரியுதே. ஆஃப்டர் ஆல் ஒரு கூகுளுக்கே தெரிகிறது என்றால் அவுலியாவுக்கு தெரியாதா அப்படின்னு ஒப்பிடுறாங்க. முதலில் ஒரு அடிப்படை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, எது சட்டமாய் வகுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்குள் நின்று உதாரணங்களை சொல்ல வேண்டும். ஏதோ நம் சிந்தனையில் தோன்றிய கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டு செல்ல முடியாது. மார்க்கத்தில் இதற்கு என்ன அளவுகோல், என்ன சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் தெளிவாய் சொல்லுகிறான், இன்னக்க நபியே லா துஸ்மிஉல் மௌதா, செத்தவர்களை மரணித்தவர்களை உம்மால் ஒருபோதும் செவியேற்க செய்ய இயலாது. அல்லாஹ் அடிக்கிற மரணடி வசனம் இவைகள் எல்லாம். இறந்து போனவர்களை உம்மால செவியேற்க செய்ய முடியுமா? ஒருத்தர் செத்து போயிட்டாரு, மௌத்தா போயிட்டாரு அப்படின்னா அவர்களை உம்மால் ஒருபோதும் செவியேற்க செய்ய இயலாது. இது போன்று ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். வலவு சமிஉ துஆக்கும் மஸ்தஜாபு லக்கும், நீங்கள் அவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் உங்களுக்கு ஒருபோதும் பதில் தர மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிற வாசகம். முதல் விஷயம், முதல் கேள்வி, இது போன்று பேசுபவர்களிடத்தில் நாம் எடுத்து வைக்கிற முதல் கேள்வி என்னவென்றால், இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்று கூகுள் குரோமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இந்த கதையெல்லாம் விட்டுருங்க. குரானில் இருந்து ஆதாரம் காட்டுங்கள். நாம் கேட்க வேண்டிய முதல் கேள்வி இதுதான். அல்லாஹ் செவியேற்க மாட்டார்கள் என்கிறான். நீ அழைத்தாலும் அவன் காதில விழாது, அவன் பதில் தர மாட்டான் என்று இறைவன் சொல்லுகிறான். இறை வார்த்தையில் இறந்தவர், புனிதர், அவுலியாக்கள் செவியேற்பார்கள் என்று ஒரே ஒரு ப்ரூஃப் காட்டு, ஒரு ஆதாரம் காட்டு, நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முதலில் நாம் கேட்க வேண்டிய முதல் கேள்வி. இரண்டாவது, அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், மனித படைப்பில் மிக கேடுகட்டவன் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சஹீஹ் புகாரியில இருக்கிற, மனித படைப்பில் ஆக கேடுகட்டவன், மகா மட்டமானவன் யார் என்று சொன்னால், உலாயிக ஷிராருல் ஹல்க இன்தல்லாஹி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹுவின் முன்னிலையில் இவனை விட ஒரு அசிங்கம் நிறைந்த படைப்பு யாரும் இருக்க இயல. அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அவன்தான் உங்களில் ஒருவர் நல்லவராக வாழ்ந்து நல்லவராகவே மரணித்திருப்பார். அவரின் அடக்கத்தலத்தை, அவரின் மன்னரையை, கபரை எவன் வணக்கத்தலமாய் மாற்றிவிட்டானோ, உதவி தேடும் இடமாய் மாற்றிவிட்டானோ, உலாய்க்க ஷிராருல் ஹல்க், ஷர்ருன்னா கேடுகட்டவன் அர்த்தம், தீங்கு, தீங்குக்கு தான் ஷிரார் என்கிறான் இறைவன். ஷிராருல் ஹல்க இன்தல்லாஹி யௌமல் கியாமா, மனித படைப்புகளில் ஆக மட்டமான படைப்பு என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நல்லவர் வாழ்ந்து அவர் மரணித்ததற்கு பிறகு அவர் கபருக்கு சென்றோ அடக்கத்தலத்திற்கு சென்றோ, நீங்கள் கேளுங்கள், அவர் காதுகளில் விழும் என்று இருந்தால் கெட்ட படைப்பு, கேவலமான படைப்பு என்று ஒப்பிட்டு அல்லாஹுவின் தூதர் சொல்ல வேண்டுமா? ஏராளமான வசனங்கள், ஏராளமான திருமறை குர்ஆனுடைய வார்த்தைகள், அல்லாஹுவின் தூதரின் வார்த்தைகள். அல்லாஹுவின் தூதர் அவர்களின் மனைவிமார்கள் இருவர் அபிசினியா நாட்டிற்கு செல்கிறார்கள். அங்கு ஒரு மாற்று கொள்கையில் இருக்கிற, மாற்று மதத்தில் இருக்கிற ஒரு வழிபாட்டு தலத்திற்கு செல்கிறார்கள். அங்கே செதுக்கப்பட்ட விக்கிரகங்கள், தாங்கள் கண்ட காட்சிகளை எல்லாம் எடுத்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லஅனல்லாஹ், அவர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டும். தங்களுக்கு மத்தியிலே ஒரு நல்லவர் வாழ்ந்து நற்கருத்துக்களை எடுத்து சொல்லுகிற பொழுது அவர் மரணித்து விட்டால் அவருக்காக அவருடைய அடக்கத்தலத்தை வணங்குமிடமாக மாற்றிய அத்தகையோரை அல்லாஹ் நாசமாக்கட்டும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நாசமா போகணும்னு சபிக்கிறாளா? தன்னையே தாக்கிய நபராக இருந்தாலும், தனக்கே துரோகம் செய்தவனாக இருந்தாலும்,
தன்னை விஷம் வைத்து கொல்ல நினைத்த பெண்ணாக இருந்தாலும் மன்னித்து விட வேண்டும் என்கிற சிந்தனையில் என்கிற மகத்தான தயால குணம் படைத்த நபிகளார் நாசம் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இந்த கூகுள் ஒப்பீடு அறிவியல் கருவிகள் வளரும். சட்டென்று இன்றைக்கு முந்தைய காலத்தில் பட்டன் மொபைல்கள் கைகளில் இருந்தது. இன்னைக்கு நாம தடவிக்கிட்டு இருக்கிறோம். வருங்காலத்தில் ஃபோன் ஊத கூட செய்வோம், அப்படி கூட கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி தடவுற மாதிரி வரும்னு யாராவது கனவிலாவது கண்டிருப்போமா? சிந்தித்ததுண்டா? அறிவியல் கருவி வளரும். அடுத்து பார்ப்போம், நம்ம கண்ணு அசைவுல கூட ஃபோனு மேலையும் கீழையும் வரும். அல்லது ஃபோனு ஊதுனா அது பாட்டில் லாக்க ஓப்பன் ஆகும், உள்ள ஏதாவது ஒரு ஆப்புக்குள்ள போகும், அப்படி கூட கண்டுபிடிக்கலாம். அறிவியல் கண்டுபிடிப்போடு மார்க்க வசனத்தை நீ ஒப்பிட்டால் அதற்கு ஆதாரம் இருக்கணும். கூகுளிலே சர்ச் இருக்கிறது, சர்ச் பட்டன் இருக்கிறது, பல மொழிகள் இருக்கிறது. சரி, அதே கூகுளை அன்இன்ஸ்டால் பண்ண மௌத்தாயிரும். அப்ப அவுளியாவை அன்இன்ஸ்டால் பண்ண இல்லாம போயிடுவாரா? அப்ப அப்படி சொல்லு. கூகுளோடு ஒப்பிடுகிற பொழுது ஒரு ஆப் மொபைலில் இருக்கிறது, அதை நாம் இன்ஸ்டால் செய்தால் ஒர்க் ஆகும், அன்இன்ஸ்டால் செய்தால் ஒர்க் ஆகாது. போனையே இழுத்து போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அவுளியாவை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாமா? இப்படி எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும். ஒரு ஒப்பீடு என்று சொன்னால் அதற்கு குரானிலும் ஹதீஸிலும் என்ன ஆதாரம் இருக்கிறது, அதற்கு முகாந்திரம் இருக்கிறதா என்பதை ஒப்பிட்டு தான் பதில் சொல்ல வேண்டுமே தவிர மனம் போன போக்கில் எல்லாம் சொல்லக்கூடாது. நாம் கேட்கிற கேள்வி இது போன்று உரை நிகழ்த்துகிற ஆலிம்களாக இருந்தாலும் மார்க்கம் படித்த மேதைகளாக இருந்தாலும் அவர்களிடத்தில் ஒரே ஒரு கேள்வியை கேளுங்கள். குரானிலோ ஹதீஸிலோ ஒரே ஒரு இடத்தில் மரணித்தவர் காது கொடுத்து கேட்பார், அவருக்கு செவியேற்க முடியும், நமக்கு பதில் தருவார் என்று ஒரு ப்ரூஃப், ஒரு ஆதாரம் காட்டு, அது போதும். ஒரு ஆதாரம் நீங்க காட்டு, அதுக்கப்புறம் கூகுளை எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்றதுதான் அதற்கான ஆணித்தனமான பதிலாக இருக்கும். குரானிலிருந்து ஹதீஸிலிருந்து ஒரு ஆதாரத்தை காட்டிவிட்டால் போதும். கியாமத்து நாள் வரைக்கும் காட்டவே இயலாது. அல்லாஹ்வே சவால் விடுகிறான், மறுமை நாள் வரைக்கும் பதில் தராத இவர்களையா அழைக்கிறார்கள்? அல்லாஹ் கேட்கிறான், என்ன மறுமை நாள் வரைக்கும் பதில் தராதவனை போய் அழைக்கிறாயே? இது போன்று முட்டாள்தனமாக ஒப்பிடுபவர்களுக்கும் அறிவற்ற வாதங்களை வைப்பவர்களுக்கும் குரானின் மூலமாக ஹதீஸின் வாசகத்தின் மூலமாக நாம் சாட்டையடி பதில் கூற வேண்டும். அதை இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கொண்டு அடுத்த அமர்வு மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.